நான் ராம்குமார், யானன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன். இப்போ இந்த பகுதியில் வந்து N8N பற்றி நம்ம பார்க்க போகிறோம். N8N மூலிமா நம்ம ஒரு ஏஐ ஏஜென்ட் உருவாக்க முடியும். N8N வந்து இப்போது இந்த இணையதளத்தில் பார்த்தீங்கன்னா GitHubல N8N IO செல்ஃப் ஹோஸ்டட் ஏஐ ஸ்டார்டர் கிட். இந்த N8N நம்மளோட டாக்கர் டெஸ்க்டாப்பில் நிறுவி நாம் பயன்படுத்த முடியும். இந்த பகுதியில் எப்படி பயன்படுத்தலாங்கிறத நாம் பார்ப்போம். இதை பயன்படுத்துறதுக்கு நீங்கள் முதல்ல உங்களோட சிஸ்டத்தில் டாக்கர் டெஸ்க்டாப்பை இன்ஸ்டால் பண்ணணும். டாக்கர் டெஸ்க்டாப்பை எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வழிமுறையை நான் இப்போது சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டாக்கரை நம்ம docker.com இணையதளத்திலேருந்து டவுன்லோட் செய்ய முடியும். உங்களோட சிஸ்டத்தில் டவுன்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த இணையதளத்தில் டவுன்லோட் டாக்கர் டெஸ்க்டாப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ்க்கா, மேக் மிஷினுக்கா, லினக்ஸ்க்கா அப்படிங்கிறதுக்கு தக்க இப்போ நான் டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் AMD 64 அப்படின்னு கொடுத்தேன்னா இப்போது அதை டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த டவுன்லோட் ஆன எக்ஸிக்யூட்டபிளை நீங்கள் உங்களோட லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணுங்க. இதோட ஸ்டெப்ஸ் எல்லாம் ரொம்ப எளிமையான முறை தான். நீங்கள் டாக்கர் டெஸ்க்டாப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நாம் பார்ப்போம். டாக்கர் டெஸ்க்டாப்பில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது டாக்கருக்காக ஒரு எளிமையான முறை தான். உங்கள்கிட்ட ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்ததுன்னா நீங்கள் கண்டினியூ வித் கூகுள் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கான டீட்டெயில்ஸை கேட்கும். இப்போ என்னோட டீட்டெயில்ஸை நான் ப்ரொவைட் பண்ணுறேன். என்னோட சிஸ்டத்தில் அது ஏற்கனவே லாகினாக இருக்கிறதுனால அந்த அக்கௌண்ட்டில் இது ஆக்டிவேட் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் மூலிமா ஒரு டாக்கர் அக்கௌண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ராம்குமார் டாக்கர் பர்சனல் அப்படிங்கிறது கிரியேட் ஆகிருக்கு. இதனால் நீங்கள் உங்களுக்கு தேவையான இமேஜை டவுன்லோட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதனால் உங்களோட டாக்கர் டெஸ்க்டாப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போதே கூடவே ஒரு அக்கௌண்ட்டை டாக்கர் ஹப்பில் கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டாக்கர் டெஸ்க்டாப்பை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களோட அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் டாக்கர் டெஸ்க்டாப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் டாக்கர் டெஸ்க்டாப்பை உங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். இந்த டாக்கர் டெஸ்க்டாப்பில் நாம் இமேஜஸை டவுன்லோட் பண்ணி நம்ம கண்டெய்னர்ஸ் உருவாக்க முடியும். இப்போது இந்த டாக்கர் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகுது. நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே என்னோடய அக்கௌண்ட்டில் லாக் ஆகிருக்கு. ஓகே, இப்போது அடுத்த ஸ்டெப் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் அந்த ஏஐ ஸ்டார்டர் கிட்ட எப்படி நம்மளோட சிஸ்டத்தில் டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அதை எப்படி டாக்கர் கம்போஸ் கமாண்ட் மூலிமா நம்மளோட டாக்கர் டெஸ்க்டாப்பில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த செட்டப் எல்லாமே நான் ஏற்கனவே செஞ்சுருக்கேன். ஆனால் நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான கமாண்டு நான் உங்களுக்கு கமாண்ட் ப்ராம்ப்டில் காமிப்பேன். அதுக்கப்புறம் இந்த செட்டப் வந்ததுக்கான வழி உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். இப்போ நாம் N8N டாக்கர் டெஸ்க்டாப்பை பயன்படுத்தி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ இங்கே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல மேக்குக்கு எப்படி, அதே மாதிரி ஒரு GPU மெஷினில் லினக்ஸ் யூசர்ஸ்க்கு எப்படி அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுத்துருக்காங்க. என்னோடய லேப்டாப் GPU மிஷின் கிடையாது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபார் எவ்ரி ஒன் எல்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த கமாண்ட்ஸை எப்படி பயன்படுத்துறதுங்கிறத பார்க்க போகிறேன். முதல்ல GitHubலேருந்து கிட் க்ளோன் பண்ணணும். நான் இந்த கமாண்ட் எடுத்துக்கிறேன். என்னோட கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு போய் இந்த ஃபோல்டரில் க்ளோன் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த க்ளோனிங் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஹோஸ்டட் ஏஐ ஸ்டார்டர் கிட் அப்படிங்கிறது வந்திருக்கும். இப்போது
இங்கே நான் டிஐஆர் கொடுத்து பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், ஒரு செல்ஃப் ஹோஸ்டட் ஏஐ ஸ்டார்டர் கிட் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ சிடி செல்ஃப் ஹோஸ்டட் ஏஐ ஸ்டார்டர் கிட் கொடுக்குறேன். ஓகே, அது அந்த ஃபோல்டருக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கம்போஸ் ஃபைல் இருக்குது, அதை தவிர ஒரு N8N ஃபோல்டர் இருக்குது. இப்போது அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு அந்த வெப்சைட்லேயே போய் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பார்க்குறேன். இப்போ நான் வந்து ஏற்கனவே சிடி செல்ஃப் ஹோஸ்டட் ஏஐ ஸ்டார்டர் கிட் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா cp.env.example .env you should update secrets and passwords inside அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே போய் சிபி அப்படிங்கிறது விண்டோஸில் ஒர்க் ஆகாது, அதனால் காப்பி ரைட் .env ரைட் .envன்னு கொடுக்கும். ஓகே, கொடுத்தாச்சு. இப்போது டிஐஆர் கொடுத்து பார்க்குறேன், இந்த ஃபைல் இருக்கு. இப்போது நான் அந்த .env ஃபைலில் சீக்ரெட்ஸ் கொடுக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணலான்னா ஓப்பன் SSL rand hex 16 அப்படின்னு கொடுக்கணும். ஒரு சீக்ரெட் கீ ஜென்ரேட் பண்ணுறேன். இது எதுக்குன்னு இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. ரைட், இப்போ நான் நோட் பேட் போகிறேன். இந்த சீக்ரெட் கீயை காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, நோட் பேட் போகிறேன். என்னோட ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஸ்டார்டர் 1 ஃபோல்டர் இல்லையா? இந்த ஃபோல்டரில் இப்போ இந்த சீக்ரெட் கீயை நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, அடுத்தது இப்போ யூசர் மேனேஜ்மெண்ட் சீக்ரெட் கீ ப்ரொவைட் பண்ணணும் JWTக்கு. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா திரும்ப போயிட்டு அதே கமாண்டை திருப்ப பாருங்கள், வேற ஒரு சீக்ரெட் கீ ஜென்ரேட் ஆகிடுச்சு. திருப்பி காப்பி பண்ணிக்கிறேன். அப்புறம் நோட் பேட் போய்க்கிறேன். நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ இதை பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ பண்ணிவிட்டு இதை நான் சேவ் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் இப்போ என்னோடய கமாண்ட் ப்ராம்ப்டில் நான் வந்து டைப் .env அப்படின்னு கொடுத்தேன்னா இப்போ பாருங்கள், நம்ம கொடுத்த சீக்ரெட் கீ இங்கே வந்துடுச்சு. இப்போது நம்ம அந்த ஸ்டார்டர் கிட்ட டவுன்லோட் பண்ணிட்டோம், என்விரான்மெண்ட் கீயும் செட் பண்ணியாச்சு. இப்போ என்ன ஸ்டெப் பண்ணணுங்கிறத பார்ப்போம். ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, டாக்கர் கம்போஸ் -ப்ரொஃபைல் CPU up அப்படிங்கிறத கொடுக்கணும். ஓகே, இப்போ நான் இந்த கமாண்டை கொடுக்குறேன். நீங்கள் முதல் தடவை பண்ணும்போது என்ன பண்ணணும்னா இதுக்கு தேவையான N8N டவுன்லோட் பண்ணுறது, அதே மாதிரி லாமாவை டவுன்லோட் பண்ணுறது, PostgreSQL டவுன்லோட் பண்ணுறது, அதுக்கப்புறம் டீக்வரண்ட், இது எல்லாமே அது டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் அப் ஆகும். ஓகே, ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நாம் வந்து நீங்கள் இந்த கமாண்டை ரன் பண்ணதுக்கப்புறம் எப்படி உங்களோட சிஸ்டம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நாம் இப்போ வந்து டாக்கர் கம்போஸ் கமாண்டை பயன்படுத்தி என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். டெர்மினலில் எந்த ஃபோல்டர் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணோமோ அதே ஃபோல்டரில் பயன்படுத்துவோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது நம்மளோட டாக்கர் வந்து இனிஷியலைஸ் ஆகிடுச்சு. இப்போ அதே மாதிரி அது சில இமேஜஸ் எல்லாம் புல் பண்ணி அதே மாதிரி பர்மிஷன்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணுது. இப்போது இதே மாதிரி இப்போது நான் சொன்ன மாதிரி தான் N8N புல் ஆகாமல் இருந்தாலோ அல்லது Postgres புல் ஆகாமல் இருந்தாலோ அது புல் பண்ணும். ஓகே, இப்போ இந்த ஸ்டெப்ஸ் முடிஞ்ச உடனே நம்ம என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே HTTP localhost 5678 அப்படிங்கிறதுல இது ஆக்சஸ் ஆக முடியும். இப்போ நம்ம ப்ரௌசரில் போய் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. இது ஏற்கனவே நான் லாகின் ஆயிருந்ததுனால
இது லாக் ஆகிடுச்சு. இல்லைன்னா உங்கள்கிட்ட வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும், நீங்கள் லாக் பண்ணலாம். இப்போது நம்ம வந்து எப்படி ஒரு ஒர்க் ஃப்ளோ ஏஐ ஏஜென்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். க்ரியேட் ஒர்க் ஃப்ளோ கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஆட் ஃபஸ்ட்டு ஸ்டெப். இதில் சாட் அப்படிங்கிறத டைப் பண்ணுறேன். சாட் ட்ரிகர் இருக்கும், அதை எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல நம்ம வந்து டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய செட்டிங்ஸே பயன்படுத்திக்கலாம். இதில் எந்த மாற்றங்களும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே வந்துடுறேன். அதுக்கப்புறம் நாம் வந்து ஏஐ ஏஜெண்ட்டை கனெக்ட் பண்ணணும். அதுக்காக ஏஐ ஏஜென்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். இதுலேயும் எந்த வித செட்டிங்ஸும் நீங்கள் மாற்ற வேண்டியதில்லை. இங்கே கிளிக் பண்ணிக்கோ. இப்போது இதில் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம், சின்னதாக கிடைக்கும். இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ முதல்ல நான் வந்து ஓலாமா மாடலை வந்து இதோட இணைக்க போகிறேன். அதுக்காக இங்கே ப்ளஸில் கிளிக் பண்ணுறேன். இங்கே ஓலாமா. ஓகே, இப்போ இந்த இடத்துல எடிட் பண்ணி பார்க்குறேன். ஓலாமா லோக்கல் ஓலாமா சர்வீஸ் அப்படிங்கிறது இருக்குது. இங்கே எடிட் பண்ணி பார்க்குறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து கனெக்ட் பண்ண முடியலன்னு சொல்லியிருக்கு. அதுக்கான காரணம் என்னென்னா, இந்த யாமல் ஃபைல், அதாவது டாக்கர் கம்போஸ் யாமல் ஃபைலில் நம்ம ஓலாமா அப்படின்னு பேர் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் ஆமாம் அப்படின்னு கொடுக்கும். இப்போ ரீட்ரை பண்ணி பார்ப்போம். கனெக்ஷன் டெக்ஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல். சேவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே விட இப்போது நாம் இந்த ஓலாமா அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணோன்னே நமக்கு மாடல்ஸ் இங்கே தெரியுது. லாமா 3.2, நாமிக் எம்பர்டு டெக்ஸ்ட், குவென். ஓகே, நான் குவென் வந்து இந்த உதாரணத்துக்கு பயன்படுத்த போகிறேன். அதுக்கப்புறம் இங்கே வெளில கிளிக் பண்ணுங்கள். இப்போது நமக்கு மாடல் இதோட இணைஞ்சாச்சு. இப்போ அடுத்தது நாம் வந்து இதோட மெமரி கொடுக்கணும். மெமரிக்கு இங்கே ப்ளஸ் பண்ணுங்கள். இப்போது பலவிதமான மெமரிஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. நான் வந்து சிம்பிள் மெமரி இந்த உதாரணத்துக்கு பயன்படுத்த போகிறேன். சிம்பிள் மெமரி. இதுலேயும் டிஃபால்ட்டாகவே இந்த செஷன் ஐடி கேரி ஓவர் ஆகிடுச்சு. அதனால் நான் எந்த செட்டிங்ஸ் சேஞ்சஸும் பண்ண போகிறதில்ல. கிளிக் பண்ணுறேன். இப்போ என்னோடய மாடலில் வந்து சேட்டை வந்து இனிஷியேட் பண்ணும், ஏஐ ஏஜென்ட்டுக்கு போகும். ஓலாமா சேட் மாடல் குவென் வந்து இனிஷியேட் ஆகணும். அதே மாதிரி என்னோடய மெமரி கான்டெக்ஸ்ட் எல்லாமே இந்த சிம்பிள் மெமரியில் ஸ்டோர் ஆகும். இப்போது இந்த உதாரணத்துக்காக நான் வந்து விக்கிபீடியா டூலை பயன்படுத்த போகிறேன். அதுக்காக இங்கே கிளிக் பண்ணுறேன். இங்கே விக்கி அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ இதுலேயும் எந்த செட்டிங்ஸும் நம்ம வந்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போது ஓப்பன் சேட் போகிறேன். ஓகே, ஹாய் அப்படின்னு நெட்டை கொடுக்குறேன். ரைட், இந்த சேட் மெசேஜ் அங்கே ஓலாமா சேட் மாடல் இனிஷியேட் பண்ணுது. ரைட், இது ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஸோ என்ன சொல்லுது அப்படின்னா, ஷியோர் ஹவு கேன் ஐ அசிஸ்ட் யூ டுடே அப்படின்னு சொல்லுது. ஓகே, நான் என்ன சொல்கிறேன், ஐ ஆம் ராம்குமார், would like to know from Wiki about the famous person in Tamil Nadu. ஓகே, இப்போ என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா விக்கிபீடியாவில் சர்ச் பண்ணுது. இந்த சேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது விக்கிபீடியாவில் ஷேர் பண்ணிவிட்டு இந்த ஓலாமா மாடல் வந்து டேட்டாவை வந்து இனிஷியேட் பண்ணுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது டேட்டா கம்யூனிகேஷன் நடக்கிற அந்த ரெஸ்பான்ஸும் உங்களுக்கு வந்து தெரியும். ஓகே, நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலும் இது கம்யூனிகேஷன், அந்த ஏஐ ஏஜென்ட் வந்து மாடலோடு இனிஷியேட் பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு தெரியும். ஓகே, இது எல்லா டீட்டெயில்ஸையும் விக்கிபீடியாவிலேருந்து எடுக்குது பேஸ்டு ஆன் என்னோட அந்த குவரி மூலிமா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோட பேரை சொல்லி, ஹை ராம்குமார், ஐ ஹோப் யூ ஆர் டூயிங் வெல் ஃப்ரம் விக்கிபீடியா வி லேர்ன் தட் ராம்குமார் கணேசன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து இந்தியன் ஃபிலிம் ப்ரொடியூசர் அண்ட் ஆக்டர். ஸோ அது வந்து ராம்குமாருங்கிற என் பேரை இணைச்சு விக்கிபீடியாவில் தேடியிருக்கு. இப்போது இந்த உதாரணத்தில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாமா மாடல் எப்படி யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி அதை எப்படி மெமரியில் ஸ்டோர் பண்ணலாம், அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற டூல் விக்கிபீடியா. இப்போ இதை பார்த்தோம் இல்லையா. இப்போது
நான் இந்த விஷயத்தை வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் மாதிரி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா இந்த சேட்டில் போயிட்டு ஓகே மேக் சேட் பப்ளிக்லி அவைலபிள் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுக்கலாம். இதை கொடுத்துட்டு இங்கே வந்து இன்ஆக்டிவ்லேருந்து ஆக்டிவ் ஸ்டேட்டுக்கு மாற்றும். ஓகே இப்போது நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரௌசரில் போய் இந்த கமாண்ட் காப்பி இருக்கு. இந்த இடத்துல இந்த இதை காப்பி பண்ணிக்கிறேன். என்னோட ப்ரௌசரில் போய் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ப்ரௌசர் அப்ளிகேஷன் மாதிரி ஒரு சேட் அப்ளிகேஷன் மாதிரி வந்திருக்கு. இப்போ நான் இதோட கம்யூனிகேட் பண்ணுறேன். டெல் அபவுட் த ரிவர்ஸ் இன் தமிழ்நாடு எனி டூ அப்படின்னு கொடுங்க. பாருங்க, there are 2 rivers in தமிழ்நாடு. இப்போது இந்த மாதிரி நீங்கள் இந்த உங்களோட ஏஜென்டிக் அப்ளிகேஷனை நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். நன்றி, வணக்கம். இது ராம்குமார், யானன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன்.